ஓம் ஈஸ்வரா குருதேவா. தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நாமோ புழுவாக இருந்திருப்போம், பூச்சியாக இருந்திருப்போம், கொன்று இருப்பாங்க. இந்த உயிர் அவர் உடலுக்குள் போனால் அந்த உணர்வு எடுத்து மனிதனாக உருவாக்கிய பின் நம்மளை அவங்க உயிர் கடவுள். ஆனால் நாம் குழந்தையான பின் தெய்வமாக இருந்து நம்மளை காப்பாற்று. மூன்றாவது குருவாக இருந்தோம். இது நல்லதப்பா, இது கெட்டதப்பான்னு நம்மளுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்கும். தான் தாய் தந்தையும் முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். எந்த குருவை? தாய் குருவாக அடைதல் வேண்டும். அந்த முறைப்படி நீங்கள் செய்து தாயை அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் அந்த வேலைக்கு போகணும், அம்மா உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல நல்ல நிலை நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு இப்போ சாமியார்கிட்ட கேட்க முடியுது, அம்மாகிட்ட மட்டும் கேட்க கூச்சமாக இருக்கும். ரொம்ப இதான தாயின் அருமையை தெரிந்துகிறார்கள் தான் நாம் இருக்கோம். எப்பயுமே தாயின் உணர்வே நமது உடல். நான் நலமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் பதிவுண்டு, தாய்க்குள் விளைந்தது உண்டு. இந்த உணர்வு காற்றிலே உண்டு. இந்த முறைப்படுத்தியிருந்தால் காற்றில் வரக்கூடிய காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு புலி வருது என்று வைத்துக்கொள்வோம், அம்மானு மட்டும் சொல்லிப்பார். அந்த உணர்வின் தன்மை வரும்போது தாயின் உணர்வுகள் காற்றில் குவித்து வலு பெற்றுக் கொள்ளும். நம்மளை தாக்க வந்த புலியும் தாய்ப்பாசம் உள்ளது. அந்த தாயின் உணர்ச்சி வரும்போது அவருடைய மனதை மாற்றி அமைக்கும். உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். யானையை காட்டுக்குள் தாக்க வருது என்று வைத்துக் கொள்ளும், அம்மானு சொன்னா போறோம், உங்களை தாக்காது. இப்படி அனுபவத்தில் நாம் சொன்னதில் எத்தனையோ பேர் உண்டு. ஆகினால் தாய்க்குண்டான சக்தியை நாம் மறந்து வாழ்கின்றோம். தாய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. நான் சாமியாரை பார்த்து அதை வரம் வாங்க போறேன் நினைக்கிற காட்டிலும், என்னை கேட்டு நான் வரம் வாங்க போறேன்னு என்கிட்ட நீங்கள் கேட்டா காட்டிலும், நான் சொன்னதை நீங்கள் எடுத்தாதாங்க நடக்கும். அதே மாதிரி தாய் சொன்ன நடந்தால் எப்போதுமே என் பையன் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று என்னை காட்டிலும் அந்த தாயின் உணர்வை பதிவு, தாயின் உடலை நீங்க. ஆகவே இது உணர்வை எடுக்கும்போது உங்கள் தாயின் உணர்வை காக்கும். தொழிலில் நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, நீங்கள் சாமியார்கிட்ட வந்து கேட்குறீங்க, என்கிட்ட கூட கேட்குறீங்க, அம்மா நான் இந்த தொழிலில் லாபம் வரணும், உங்கள் ஆசீர்வாதம் உறுதுணையாக இருக்கணும், நான் சிந்திக்கும் செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும். உங்கள் தாயார் என்ன? அதே மாதிரி தாயார் இல்லையோ, தாயார் படம் இருந்தால் அதே மாதிரி என்ன எண்ணிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்க. தாயின் உணர்வு உடலாக இருப்பதுனால் அந்த உணர்வு காத்தில் உண்டு. அது உங்களால் பெற முடியுமா என்று முடியும். அப்போ உங்கள் காரியங்களுக்கெல்லாம் ஜெயிக்கும். அப்போ நாம் ஒரு தொழிலுக்குள் நம்ம வேண்டுமென்றே சிலர் செயல்படுத்துகின்றனர், தீமைகளை கொடுக்கின்றனர், தொல்லைகளை கொடுக்கின்றனர். நாம் எப்படியும் துரத்த வேண்டும் என்ற முயற்சி வைக்கின்றனர். நீங்கள் இந்த தாயை மட்டும் நீங்கள் எண்ணி, அம்மா இவர்களுக்கெல்லாம் நல்ல குணங்கள் வர வேண்டும், நல்ல உணர்வை நீ ஊட்ட வேண்டும், அந்த அருள் உணர்வு இங்கே பரவ வேண்டும், தொழில் செய்யும் இடங்களில் அன்பு பரவ வேண்டும், அருள் உணர்வு பெருக வேண்டும், அந்த அருஞானம் நான் செய்கிற இடங்களில் வேண்டும். நீங்கள் அம்மா நினைச்சு பாருங்க. இந்த உணர்வுகள் தாயின் உணர்வோட வலுவாக்கி இந்த உணர்வு பரப்பும்போது பகைமை உள்ளவன் மாற்றிக்கொள்வான். நமக்குள் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வலிமை பெறும். இது சிறிது காலம் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய தாயின் பேரன்பை நீங்கள் உணரலாம். இல்லை சாதாரணமாக தாயை நினைக்கிறேன், நம்மளை கஷ்டப்படுறதுக்காண்டி எத்தனை தொல்லைகள் கொடுத்து எத்தனை பெற்று நம்மளை வளர்த்துருக்கு. தாயை மறந்தவர்கள்தான் பெரும்பகுதியாக இருக்கிறோம். ஆகினால் நீங்கள் இதை போல செய்து பாருங்கள். என உங்களை உருவாக்கிய கடவுள் அவள், தெய்வமாக காத்தது தாய், நல்ல வழிகளை கொடுத்ததும் குருவாக இருப்பதும் உங்கள் தாய். இந்த உணர்வு உங்களுக்குள் பதிவு உண்டு, இதை காட்டிலேயும் உண்டு, உங்களுக்குள் உண்டு.
இதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்றால் எளிதில் பெறலாம். அந்த வலிமை கூறுகின்றது. இதை போல எண்ணும்போது நம்ம குரு காட்டிய அருள் உணர்வுகள் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து இதையெல்லாம் பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்துகின்றது. ஆகவே இதை நீங்கள் பின்பற்றுங்கள். குரு காட்டும் வழியை மதிப்போம். உங்க அம்மா அப்பா சொன்ன வழியை நீங்க மதித்து பழங்க. அதே சமயத்தில் இப்ப நமது மாமகரிஷி ஈஸ்வராய குரு காட்டிய அருள் வழியும் மதித்தல். ஆக தாயின் வழியில் இதை பெற வேண்டும் என்று அந்த குரு வழியில் துரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்ற ஆசை, ஈச்சை, அந்த உணர்வு கிரிகை உணர்வின் தன்னை அந்த ஞான சக்தியாக உங்களை இயக்கும். தாயின் துணை கொண்டு அது எளிதில் பெறலாம். ஆனால் ஈச்சா சக்தி, கிரியா சக்தி, இந்த உணவின் தன்மை நாம் உடல் வரப்போகும்போது தீமை அகற்றிடும் ஞானம் வருகின்றது. அந்த ஞானத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த முறைப்படுத்தி இந்த மனித வாழ்க்கை சிறிது காலமே வாழுகின்றோம். இதைப்போல ஒவ்வொரு நொடியிலும் காலை துருவ தியானத்தில் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகளை கரைத்து விடுங்கள். ஆக ஒளியின் உடலாக பெறுகின்றது. நீங்கள் எப்போது எண்ணுகின்றோரோ அப்போதெல்லாம் அவர் உடல் நீங்கி அவர் அறிவும் இங்கே உண்டு. அந்த அறிவின் தன்மை தெளிந்து உங்கள் வாழ்க்கையை தெளிவாக்க முடியும். இந்த உடலுக்கு பின் முதல்ல தாய் மனிதனானால் நம்மை மனிதனாக்கியது, தாய் ஒளியானது, நாம் ஒளியாக முடியும். ஒன்றின் தொடர் கொண்டுதான் ஒன்று. ஆகவே அதன் வழி தாய் ஒளியாக்கினார். ஆக இந்த உடலுக்கு பின் அவர் இன்னொரு உடலுக்கு போகாத தடுக்கணும். நம்ம மீதே பாசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோம். என் பையன் படுகிறான்னு வேதனைப்பட்டால் அந்த தாய் நமக்குள் வந்துடும். அந்த வேதனை உணர்வு தான் கூட்டு அந்த ஞானம் வரும். நம்மை பற்றி எண்ணிய வேதனையில் வரும். ஆகவே நாம் இந்த முறைப்படி நம்ம குரு காட்டி அறவழி வேதனை செலுத்தாது உணர்வின் தன்மை வளர்த்தால் குழந்தை உள்ளத்தில் செல்வதில்லை. நாம் எண்ணி உணர்வின் தன்மை ஒளியின் உடலிலே அந்த ஒளிக்கடலிலே சேர்கின்றது.